ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசிக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதுங்க. பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பாலும் பழமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குது. வாழ்க்கையில் அமைதி இருக்குது, சந்தோஷம் கிடைக்குது, பணப்புழக்கம் அதிகம் இருக்குது. எப்படி சார்? அது காரணம் வேணும்ல. கிரக நிலைகள் அதுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3-10 கூடிய சுக்கிரன் தைரிய வீரிய சனாதிபதி. அதாவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவர். ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியும், என்னால் இது முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அதுபோக அந்த எண்ணத்தின் மூலிமா காரியத்தை சாதிக்க வைக்கிறவர் அவர் தான். சரியா? ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு உங்களை கீ கொடுத்து ஆரம்பிக்க வைக்கிறதே சுக்கிரன் தான். டியூன் பண்ணி விடுறவரே சுக்கிரன் தான். சிம்மராசிக்கு டியூன் பண்ணுறவரே சுக்கிரன் தான். 3-10 கூடியவன் அப்படின்னா தைரிய வீரிய காரிய சனாதிபதி, 10ஆம் இடம் கர்ம சனாதிபதி. எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே நமக்கு ஒரு தைரியம் வேணும். என்னால் இது செய்ய முடியும், நான் இது ஈடுபட்டேன்னா நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன், ஐ டூ எனிதிங், என்னால் எதையும் செய்ய முடியும், அது சக்ஸஸாக முடிக்க முடியும். ஆரம்பமும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு சுக்கிரன் தான். சிம்ம ராசியில் நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பித்து நல்லபடியாக ஃபினிஷிங் முடிச்சிங்கன்னா அதுக்கு காரணம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சாரத்தில் வர்றாரு. அருமையான அமைப்பு. குரு ராசிக்கு 8-5 கூடியவன், எதிர்பாராத சில அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவன். 8ஆம் இடம் எதிர்பாராதது, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் 2 பேருமே இயற்கை சுபகிரகங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சியவர்கள். சரியா? இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. இவர் அருளுக்கு சொந்தக்காரன், அவர் பொருளுக்கு சொந்தக்காரன். ஸோ அருளும் பொருளும் சேர்ந்து வருது. அருள்னால் என்ன? ஆசீர்வாதம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த லௌகிய வாழ்க்கைக்கு பொருளும் கிடைக்குது. ஒரே நேரத்தில் ஆன்மீகமாகவும் இருப்பீங்க, ஆடம்பரமாகவும் இருப்பீங்க, நல்ல ஜனரஞ்சமாக இருப்பீங்க. சந்தோஷத்தை கொண்டாடுற நேரம் இந்த காலகட்டம். அதைத்தான் பாலும் பழமும் சொல்லியிருக்கிறேன். இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு, அது நழுவி உங்கள் வாயில் விழுது. அது நல்லபடியாக நீங்கள் சாப்பிடுங்க. சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு. அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சரியா? வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ல் சுக்கிரன் இருக்கலாம், உச்சம் பெறுவார். உச்சம் பெற்று சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 8ஆம் இடத்துல இருக்கிற கெடுபடலாம் குறையும். சனி பகவான் தனியாக 8ஆம் இடத்துல சுயசாரத்தில் போயிட்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கர்மத்தில் பிரச்சனை, சேரிய காரியத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வணிகத்தில் பிரச்சனை, ட்ரேடிங்கில் பிரச்சனை, பூஜை புனஸ்காரம், கோயில் குளத்துக்கு போக முடியலையே, நல்ல ஒரு காரியம் செய்ய முடியலையே, குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்க, தொட்ட காரியமெல்லாம் இழுபறியாக நடக்க, அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக மாறும். ஏன்னா சுக்கிரன் போய் சனி பகவானை சுபத்துவப்படுத்திட்டு சனி பகவான் அந்த கெடு பார்வையில் உள்ள பலனை குறைப்பார். ஏன்னா ஒரு கெட்ட கிரகம் தனித்து உட்காந்து பார்க்கறத காட்டிலையும் ஒரு சுப கிரகத்தோட, அது உச்சமான கிரகத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது அதோட கெடுபலன் குறையும். சரியா நேர்களே? அந்த அமைப்பெலாம் இனிமேல் சிம்ம ராசிக்கு சாத்தியப்படும். அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். இனிமேல் 2ஆம் இட பார்வையில் அந்த வீரியம் குறையும். தனித்து பார்க்கறத காட்டிலையும் சுக்கிரன் கூட சேர்ந்தும் போது அந்த வீரியம் குறையும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, பணப்புழக்கம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதுபோல் 2 கூடியவனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க, மக்கள் நல்ல பணி சம்மந்தப்பட்ட உத்தியோகம், அது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம்னா கார்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு, மக்கள் நல பணி, கலெக்டர் ஆஃபீஸு, இதிலெல்லாம் மக்கள் வெகுஜன மக்கள் எங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, காரியங்கிறது தொழிலில் போயிடும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்துக்கு சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோல் தனியார் துறையிலும் நல்லாயிருக்கும். சரியா? தனியார் துறையில் மக்கள் நல பணியில் அது எப்படின்னா ஒரு டீமில் வேலை பார்க்குறது. நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. இப்போ தனியான ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு சிஸ்டத்தில் வேலை பார்க்குறது, தனியாக வேலை பார்க்குறது. நமக்கும் அந்த சிஸ்டத்துக்கு தான் வேலை இருக்கும். ரிப்போர்ட் பண்ணுவோம், மெயில் அனுப்புவோம், மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே லேபர் டீம் இருக்கும். ஹெச்ஆர் இருக்கிறீங்கன்னா லேபர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மேஸ்திரியாக இருக்கீங்கன்னா ஆளுகள் வச்சு வேலை பார்க்கணும். ஸோ இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க, சரியா, ஒரு டீமில் வேலை பார்க்குறவங்க, ஒரு அசோசியேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சிம்ம ராசியில் அடுத்து நல்லா இருக்கும். சரியா? அந்த வேலையில் பார்க்குறவங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். சரியா? நான் ஒரு ஹின்ஸாக தான் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்க்குறீங்க, திருப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. எங்கே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். சரியா? அப்படி இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 5ஆம் இடத்தோடைய கெடுபலன் இனிமேல் குறையும். 5ஆம் இடங்கிறது நிறைய இருக்குது. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்டாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. நீங்கள் இனிமேல் யோசித்து செய்கிற காரியமெல்லாம் சக்ஸஸாக முடியும். அதுபோக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், மந்திரம் நல்லாயிருக்கும், தெய்வத்தை நல்லா ஆராதனை பண்ணுவீங்க, தெய்வத்தை நல்லா மனமுழுக
மனமுருக என்ன சொல்கிறது, தியானம் பண்ணி நல்ல மந்திரத்தை சொல்லுவீங்க, வாய்மணக்க சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிற மந்திரமெல்லாம் இனிமேல் பலன்களாக மாறும். எந்த அளவுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ காவல் தெய்வத்தையோ நினச்சி சொல்கிற மந்திரமெல்லாம் இனிமேல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா மந்திரங்கள் தான் ஒரு மனிதனை சக்தி வாய்ந்தனம் மாற்றுது. ஏன்னா மந்திரத்துக்கு தெய்வங்கள் அடிமை. தெய்வத்துக்கு மந்திரம் தான் ரொம்ப முக்கியம். பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே இறைவனுடைய நாமாவளியில் சொல்லணும். அதனால தான் கோயிலில் குருக்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த தெய்வத்துக்கு அப்படியே ஓராட்டுற மாதிரி இருக்கும். தெய்வத்துக்கு காது குளிர இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் அடியார்கள், சிவனடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லியிருக்கிறாங்க. பதிகங்களாக பாடியிருக்கிறாங்க, பாசுரமாக பாடியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இறை நாமத்தை நல்லா சொல்லுங்கள். சரியா? நேரில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க. சரியா? நாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அதுபோக குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் லாபம் இருக்கும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் லாபம் இருக்கும். அதை நல்லபடியாக கொண்டாடுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். ஸோ சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, புதன் 5 கிரகங்கள் இருக்குது. சரியா? சந்திரன் தனியாக போயிட்டுருக்கிறாரு. சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு 9, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் 9, 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருச்சந்திர யோகம். அடுத்து சித்தர் வழிபாடு ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோ போடுறேன். நிறைய நேரில் கேட்டாங்க சித்தர் வழிபாடுக்கு பூஜை புனஸ்காரம் போடுங்க. நாங்கள் மகர ராசிக்கும் தனுசு ராசிக்கும் போட்டேன். அடுத்து வருகின்ற நாட்களில் போடுறேன் நான். சரியா? சித்தர் வழிபாடு எப்படி பண்ணணும், சிம்ம ராசிக்கு உண்டான சித்தர்கள் என்ன, அந்த வழிபாடு எப்படி பண்ணணும், சித்தர்கள் வரும் நேரம் என்ன, சித்தி யோகம் எப்படி கிடைக்கும், அஷ்டமா சித்திகள் எப்படி நம்ம கைவசப்படுத்தலாம், இந்த தகவல்லாம் போடுறேன். அடுத்தடுத்து வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் கெடுபாரிலிருந்து வெளியே வரீங்க. ராசிக்கு 7ஆம் இடம் வலுக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையிலையும் இருக்கிறாரு, ராகுபுடியில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 4, 9 கூடையவன் கொஞ்சம் அந்த 7ஆம் இடத்துல கொஞ்சம் ராகுபடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? தகப்பன் தாய்க்கு அலைச்சல் இருக்கும். சரியா? ஒருவேளை உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போகலாம். அதனால் தாய் தகப்பன் சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கலாம். இப்படி சில பேருக்கு சில அசைவ கோளாறு இருக்கும். உங்களுக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். சரியா நேர்களே? அதுக்காக நீங்கள் இப்போதைக்கு வழிபாடு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வழிபாடு மட்டும் பண்ணிடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. வாரம் திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிருங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வாளுக்கு போடுங்க. தோரம் பருப்பை பரப்பி அதில் 2 நெய்வாளுக்கு போடுங்க. சரியா? ஏன்னா சிம்ம ராசிக்கு ராசிநாதனும் ராஜயோகாதிபதியும் 7ஆம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ராகு அங்கே இருக்கிறாரு. குரு பார்வை இருந்தாலுமே ராகு என்ற கிரகணத்தில் இருக்கிறாங்க. அடுத்து வருகிற சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கு. வருகிற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கு. கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? கிரகணம் உங்கள் ராசியில் தான் நடக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயம், அலைச்சல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சரியா நேர்களே? கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் பெற்றவரோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். இந்த வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு தான் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. நிலப்பணம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் அழுத்தம் இருக்கும். சரியா? அது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோன்னு மனக்கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல கொஞ்சம் ஒரு நெருடலாக தான் இருக்கிறாரு. இருப்பினும் நிலைமை நல்லாயிருக்கும். குரு பார்வை இருக்குது. குரு வக்கரகதியில் தான் பார்க்குறாரு. அவர் பார்வையும் பரிபூர்ணமாக இல்லை. மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையும் பரிபூர்ணமாக இல்லை. அதனால் செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள், யூனிஃபார்ம் சர்வீஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நிலம் மூலம் வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், நிலம் ஆர்ஜிதம் பண்ணுறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பில்டிங் புரோக்கர்ஸ், நில புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேக்க நிலை இருக்க தான் செய்யும். அவசரப்படாமல் இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சூரியன் செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது வேலையில் சில துண்டிப்பை கொடுக்கும். இந்த வேலையை விட்டு போயிடலாமா, இந்த வேலையில் நீடிக்குமா, அப்படி சில கவலைகள்லாம் மனசில் வரும். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. சரியா நேர்களே? ஏன்னா ராகு சம்மந்தப்படுறாரு. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கு. கேது கிரகஸ்த சந்திர கிரகணம். சந்திரன் 12 கூடையவன் மனக்காரகன். அதனால் மனம் ஒரு நிலையில் இருக்கிறாது. ஆய்சிலச மைண்ட்லேயே இருக்கும். அதனால தான் நான் சிவசக்தியை வழிபாடு பண்ண சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை
இல்லைன்னா திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறங்க. திங்கக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம். திங்கக்கிழமை போகிறது சிவனுக்கு சோமவாரம், செவ்வாய்க்கிழமை போகிறது முருகப்பெருமானுக்கு. ஸோ திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிருங்க. போக முடியாதவங்க வீட்டில் கும்பிடுங்க. சரியா? வீட்டில் வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள், முருகநாமத்தை சொல்லுங்கள், கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சில அசுப பலன்களும் இருக்க தான் செய்யுது. சரியா நேர்களே? ஒரு ராசிக்கு பலன்கள் சொல்லும்போது ரெண்டும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ரெண்டையும் நம்ம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கணும். சரியா நேர்களே? அதுதான் மிகச்சிறப்பு. இருப்பினும் அஷ்டம சனியோட தாக்கம் குறையுது. சுக்கிரன் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா? இதுதான் வந்து வேத ஜோதியத்தில் ஒன்று. ராசிக்கு வந்து 7ஆம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கணவன் மனைவி உறவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. உணர்ச்சிவசப்படாதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு அசோசியேஷன், டீம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரி, உடன் இருக்கிறவங்ககிட்டலாம் கவனமாக இருக்கணும். மீட்டிங் போகிறது, மினிஸ்ட் ஆஃப் மீட்டிங் எடுக்கிறது, அஜெண்டா ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஒரு மீட்டிங்னா அதுக்கெல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போவோம். அதில் நிறைய மிஸ்டேக் வரும், கவனமாக இருக்கணும். மெயில் டிரான்ஸ்போர்ட்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல பாப தொடர்பு அதிகமாக இருக்குது. நேரடியாக ராசியை பாதிக்கும், நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, அவ்வளோதான். சரியா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேரடியாக உங்களை கூப்பிட்டு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த வழிபாடை பண்ண சொல்கிறேன் நான். சரியா? வழிபாடை பண்ணணும். இறைநாமத்தை நினைங்க. சிவசுப்பிரமணிய கடவுளை கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா பல நாளைக்கு பாலில் விழுந்துன்னு சொன்னால் நல்லா சொன்னால் பின்னாடி இப்படி சொல்கிறான்னு. அதெல்லாம் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்கிறது தான் ஒரு ஜோசியரோட கடமை. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் நல்லா படிக்கிற மாணவன் இருந்தாலுமே அவங்ககிட்ட சில சேட்டைகள் இருக்கும். அதையும் வந்து ஒரு டீச்சர் வந்து சரிப்படுத்தணும். அதையும் வந்து பாயிண்ட் நோட் பண்ணணும். சரியாக பாயிண்ட் பண்ணி சொல்லணும். இவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் போக்கில் விடக்கூடாது. அப்போ தான் அவனும் நல்லா திருந்துவான். ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும், சிலருக்கு ஒன்று இருக்காது. சில பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் கட்டிக்காரனாக இருப்பான். சிலவர் நல்லா படிப்பான், கிரவுண்டு பக்கமே போக மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஈவனாக சரிப்படுத்தணும். அதைத்தான் சமச்சீர் சொல்லியிருக்கிறாங்க. சிம்ம ராசிக்கு சமச்சீர் எப்பவுமே இருக்காது. எந்த ராசிக்குமே சமச்சீராக இருக்காது. 1-2 முன்ன பின்ன தான் இருக்கும். 9 கிரகங்களில் சில கிரகங்கள் நல்லா இருக்கும், சில கிரகங்கள் நல்லா இருக்காது. சரியா? அதனால் நம்ம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எது நமக்கு பலம், எது நமக்கு பலவீனம், அதை பார்த்துட்டு வழிபாடு பண்ணணும். இப்போ உங்கள் ராசிக்கு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தி நடக்கும். சில பேருக்கு சூரிய திசை நடக்கும். சூரிய திசை நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரிய திசை, செவ்வாய் திசை நடக்கிறவங்களாம் இப்போ கவனமாக இருக்கணும். சுக்கிர திசை, கேது திசை, ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குரு பார்வையில் சுக்கிர புதனோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. ராகு மற்றவங்கள தான் கிரகணப்படுத்துவார். ராகு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இருண்ட கிரகம். இருட்டு வந்து எல்லாத்தையும் முழுங்கிடும். சரியா? எவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருந்தாலே இருட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த வெளிச்சம் வந்து குறைஞ்சிரும். சூரியன் ஒரு ஒளி கிரகம். செவ்வாய் ஏதோ கொஞ்சம் ஒரு 25% ஒளி கிரகம். ஸோ இவங்க வந்து ராகுபடியில் போகும்போது ஒளித்தன்மை இறந்துடும். ஒளித்தன்மை இழந்துருச்சுன்னா என்ன, அந்த கிரகத்தோட காரகத்துவமும் குறைஞ்சிரும், ஆதிபத்திய விஷயமும் குறைஞ்சிரும். இவ்வளோ தான் ஜோதிடம். ஒளியோடு சேரும்போது நல்லபடியாக இருக்கும். இப்போ சனி பகவான் இருட்டு கிரகம். சுக்கிரன் அங்கே போய் தான் உச்ச வீட்டில் போய் 8ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகி சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவானோட இருட்டுத்தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு இருட்டு ரூமுக்குள்ள ஒரு டார்ச் அடிச்சா வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் வந்து வெளிச்சமாக தெரியும். அதுதான் ஜோதிடம். வெளிச்சமாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நல்லது நடக்கணும்னு அர்த்தம். நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஜோதிடம் இருக்கனால என்ன, ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். வீட்டில் குத்தோலை ஏற்றி வைக்கிற மாதிரி தான். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். வெளிச்சம். நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலையில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகம் வெளிச்சமாக இருக்கும், பலன்னு இருக்கும். கிரகம் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க. கிரகம் சரியில்லை, ஒன்றுக்கு ஒன்று இருட்டாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிக்கிட்டு இருக்குது, கச்சன்னு இருக்குது அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். மார்க்கெட்டுக்குள்ளே போன மாதிரி தான். மார்க்கெட்டுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன், நசன்னு இருக்கும். ஒவ்வொருத்தரும் அங்கங்கே நின்றுருப்பான். சௌரியப்பட்ட இடத்துல நின்றுட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம தான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வரணும். ஆனால் சில இடத்துல ரோட்டில் போனால் வச்சுக்கோங்களேன், சாலையில் போனோம்னா ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பூங்காக்குள்ளே போனோம், ஒரு பார்க்குள்ளே போனோம், ஒரு தோட்டத்துக்குள்ளே போனோம்னா ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் ஈவனாக இருக்கும். ஸோ மனித வாழ்க்கையில் எப்படி இடங்கள் இருக்குதோ அது மாதிரி தான் கிரகங்களும் இருக்கும். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, வேத ஜோதிடத்தில் வந்து ராசி பலன்கள் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அமைப்புகளை சொல்கிறது தான் பெரிய விஷயம். ராசி பலனை யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். சிம்ம ராசிக்கு ஆஹோ ஓஹோ அப்படி இப்படி ஆனா பூனன்னு சொல்லிட்டு போகலாம். இங்கே எப்படி இருக்குது, இன்றைக்கி தேதி டிரான்சிட் எப்படி இருக்குது, கிரக நிலையில் எப்படி இருக்குது, அதை வந்து பகுத்தாய்த்து பார்த்து சொல்லணும், பிரித்து பார்த்து சொல்லணும். அதைத்தான் பகுப்பாய்ப்பு அப்படிங்கிறாங்க, பிரித்து பார்க்குறது. சரியா? ரைட் நேர்களே, போதும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து பாருங்கள், வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க, சிவசக்தியை கும்பிடுங்க, தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம்பருப்பு சாதம் கொடுங்க. சரியா? நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த நட்சத்திரத்தை இருந்தாலும் சரி, மகம் பூரம் உத்திரம் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு துவரம்பருப்பு சாம்பார் வச்சு சாதத்தை போட்டு பிசைஞ்சு பசுமாட்டு கொடுங்க. சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
எல்லாமல் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.